இந்த வயசானவர் நிலத்துல ஒரு வாழைக்கண்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சில மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமா அந்த வாழைக்கண்டுல ஒரு பூ பூத்து இருக்கு. இத பார்த்து இந்த வயசானவரோட பேத்தி அந்த வாழை மரத்துல இருந்து அந்த பூவை வெட்டி அதை உரிச்சு அந்த வாழைப்பூல மாவை மிக்ஸ் பண்ணி அதை பொய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழைப்பூவை குழம்பு வச்சு சாப்பிடுறாங்க. இப்படியே இன்னும் சில மாதங்கள் கழிச்சு காட்டுறாங்க. அந்த வயசானவர் வச்ச வாழை மரத்துல ஒரு வாழை கொலையுமே போட்டிருக்கு. உடனே அங்க வந்து இந்த பொண்ணு அந்த வாழை கொலையை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வாழை மரத்தையும் கட் பண்ணி அந்த வாழை மரத்தோட தண்டு பகுதியில இருக்க தோல் எல்லாத்தையுமே வெட்டி சீவுனதுக்கு அப்புறமா நடுத்தண்ட ஒரு வாழையில கட்டி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த வாழைக்கொலையை தலையில வச்சு தூக்கி வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாழை தண்டை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல நாறு மாதிரி ஒண்ணு வர ஆரம்பிக்குது. உடனே நார் எல்லாத்தையுமே எடுத்து வெயில நல்லா காய வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சின்ன தும்பு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து எண்ணெயில வச்சு விளக்கு போட்டு சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வெட்டிட்டு வந்த அந்த வாழைக்கொலையை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி பச்சை வாழை எல்லாத்தையுமே ஒரு மண் பானைக்குள்ள போட்டு வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு காய் வாழை எடுத்து அதுல இருக்க தோல் எல்லாத்தையுமே நல்லா சீவுனதுக்கு அப்புறமா அதை எண்ணெயில போட்டு வாழைக்காய் சிப்ஸ் பொரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாழையிலேயே வச்சு இந்த மாதிரி நிறைய உணவுகளை தயார் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வயசானவர் உட்கார வச்சு அவருக்கு வாழையில செஞ்ச சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறுறாங்க. அதை பாத்தீங்கன்னா அந்த வயசானவர் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரு. உங்களுக்கு வாழை மரம் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.